ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16/6/24 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/24 ஞாயிற்றுக்கிழமை, 10/7/24 புதன்கிழமை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12/7/4 12/7/24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சிக்கு உடைய ஒரு ராசி. கன்னி ராசி அப்படின்னாலே ஒரு கன்னி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பேரு அதுல இருக்கு. ஆனால் கன்னி ராசியை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருந்தாதான் அந்த கவர்ச்சிங்கிறது உண்டு. எல்லாம்னா எப்படி? சரி, இந்த ஆணி மாத பலன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையா பார்த்துருவோம். அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான், ராகு கேது, சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாதக்கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே ஒரே மாசத்துல இந்த பலனை கொடுத்துரும். இதுதான் மாத பலன். அப்படி இந்த கன்னிராசிக்கு கிடைக்கிறதுக்கான என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும்ல. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கா இருக்கட்டும், இந்த 12 ராசிகளுக்கா இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே. இதுல பொதுவான பலன்ல மெயினா ஒரு 25% 50%, 75% வரைக்கும் கூட ஒருத்தருக்கு பொருந்தும். 100% பொருந்துறதுக்கான வழி ஏன் இல்லை அப்படின்னா,
அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. விதி ஜாதகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே எழுதுறது இல்லை விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. அந்த குழந்தை கரு உருவாகிறது என்னைக்கோ அன்னைக்கே ஜாதகம் ஒருத்தருக்கு உருவாயிருக்கு. தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா கர்ப்பத்தில் செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதி அதை எடுத்து கணிக்கிறது தான் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. அப்படி வரும் பொழுது இந்த விதி ஜாதகத்துல அந்த கிரகங்கள் சுபஸ்தானத்துல அமைதா அசுபஸ்தானத்துல அமைதா, லக்னாதிபதி ராசி அதிபதி நல்லா இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு அந்த சுபஸ்தானத்துல அமையக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும், அசுபஸ்தானத்துல அமையக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும், விதி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களுமே இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார காலங்களுமே நல்லதா இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு, அதாவது பஞ்சபூத தன்மையில தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் கிரகத்துக்குமே உண்டு. இந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அந்த கதிர்வீச்சு அப்படியே அந்தந்த ஜாதகருக்கு உண்டு. அந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா கதிர்வீச்சுக்கள், அதாவது எப்படி முழுமையா சுபஸ்தானத்துல இருந்து விழுகுதா அசுபஸ்தானத்துல இருந்து விழுகுதாங்கிறது முக்கியம். அதுக்குத்தான் விதி ஜாதகத்தை பார்க்கணும். அந்த விதி ஜாதகத்தினுடைய அமைப்புல நல்லதாவே நடக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கையில நல்லது நடக்கும். சுக்கிரதசை நடக்குது, சுக்கிர மகாதசை 20 வருடங்கள் நடக்கும். 20 வருஷத்துல இந்த சுக்கிரன் சுபஸ்தானத்துல இருந்து நடத்தினா அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு 20 வருஷம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும். நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் கை கொடுக்கும், கோச்சார காலங்கள் கை கொடுக்கும் விதி ஜாதகத்தினுடைய அமைப்புல. இதே சிறு குழந்தையா பிறக்கும் பொழுதே பெரிய கோடீஸ்வரன குழந்தையா பிறக்கும், அதுவும் அவருடைய விதிதான். பிறக்கும் பொழுதே ஏழ்மையான சூழ்நிலையில பிறக்கும், சம்பாரிச்சு பெரிய லெவல்ல போய் கூட என்ற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்களும் உண்டு. அப்ப அதுவும் அவங்களுடைய விதி பலன் தானே. அப்ப இதை பொறுத்தளவுக்கு யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவரவருடைய விதி. அதைத்தான் நம்ம விதி மதி கதி மூணுமே நம்ம சொல்றது. அப்ப இந்த தசாபுத்தி காலங்கள் வேலை செஞ்சாலும் முன்னேற வாய்ப்பு உண்டு. கிரகங்களுடைய அமைப்புல கோச்சார பலனும் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாத பலன்ல மாதக்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா திடீர் யோகத்தை ஒரு சில நேரத்துகள்ல கொடுக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இவ்வளவு நாள் இருந்தார், ஒரு வருஷமா. இன்னைக்கு இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இது வரைக்கும் படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேரு கெட்ட செயல் எடுத்து இன்னைக்கு ஒரு கையை ஊனி தானா நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசிக்கு. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துல 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. எப்படி இருக்கும்? குருவினுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட குருவினுடைய பார்வை என்பது மிக மிக சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப குருவினுடைய என்பது முற்றிலும் சுபக்கிரகமான தேவ குருவான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய இடம் கேது பகவான் இருக்காரு. அந்த இடம் அசுபமான இடமா இருந்தாலும் கூட அதை குருவினுடைய பார்வைப்படும் பொழுது தோஷமான இடத்தை கூட பார்க்கும் பொழுது தோஷங்கள் நீங்கி சுபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதுதான் குருவினுடைய பார்வை என்பது. அப்ப இந்த கன்னிராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருஷமே அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம் தான் இந்த கன்னிராசிக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடம் என்பது குருவினுடைய பார்வை என்பது சகோதர ஸ்தானம். 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். சகோதர ஸ்தானம் உங்களுக்காக 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அவர் ஆட்சி பலம் பெறுறது உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு விஷயம்தான்.
இந்த 3 முயற்சி ஸ்தானங்கள் நல்ல முயற்சிகள் திருவினையாக்கும். முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வை என்பது 5ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. 5 என்பது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து குலதெய்வமே நம்மளை காக்கலை அப்படின்னாலும் முதல்ல நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. முதல்ல நம்மளை வந்து எடுத்த உடனே நம்மளை தூக்கி வளர்க்குறது தாய் அப்படின்னா நம்மளை முதலா நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். குலதெய்வத்தினுடைய வழிபாடு எந்த காரணத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க. அவருடைய நினப்பு அப்படிங்கிறது ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும், ஜாதகர் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இப்போ வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா, செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அவள் வந்து முருகனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப எந்த காரணத்தை கொண்டு முருகப்பெருமான வணங்குறத நிறுத்திடாதீங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 படை வீடுகள்ல எல்லா வீட்டுக்குமே போய் பாருங்க. ஒரு வணங்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வகையான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வைப்ரேஷன்ல எது நமக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நல்லது நடக்கக்கூடிய இடத்த விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்க கடைசி காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்லதை செய்யும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வ ஸ்தானமா இருந்தாலும் மகர ராசி தான் 5வது இடம். அந்த 5வது இடத்துக்கு இன்னைக்கு பாத சனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை என்பது நல்லதா இருக்க வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள்னால உங்க குழந்தைகள்னால நல்ல பேர் கிடைக்கிறது. பூர்வ புண்ணியத்துல பாட்டந்தேடிய சொத்துக்கள்ல பாக பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது என்றது எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம பிரிச்சுக்கிறது. அது இல்லாம 9ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பாக பிரிவினைகளா இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இல்லாம பாக்கியஸ்தானத்துல இருந்து அப்பா வழி சொத்துக்கள் பாட்டன் வழி சொத்துக்கள் இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறது பல வகையில ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன். இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. இதுல உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுமே உத்திரம் என்பது 3 பாதங்கள் இதுல வரக்கூடியது. சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திரம். சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. சுக்கிரன் புதன் எல்லாமே இருக்காங்க. தொழில்ல இருந்து வந்த குறைபாடுகள் முன்னேற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லதா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கன்னிராசிக்கு இதுவரை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும். இந்த வருஷமே உங்களுக்கு நல்லாதான் இருக்கும், ஒன்றும் குறைபாடு இருக்காது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் உங்களுடைய மாதம் பிறக்கையில இந்த கன்னிராசிலேயே இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாம இந்த சந்திரன் அப்படின்னாலே கடல்னு அர்த்தம், தாயின்னு அர்த்தம். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சுயஸ்தாரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அங்கே இருக்காரு, அவருடைய நட்சத்திரம் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாருங்க 2 கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கல்யாணம் பண்ணவங்க அதிகமாக கன்னிராசியில் அதிகமாக இருப்பாங்க. அதுலேயே ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது வந்து ஹஸ்த நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள் உள்ள ஒரு நட்சத்திரம். 4 பாதங்களுமே முழுமையாக வேலை செய்யும். அதுலேயும் வந்து இந்த கன்னிராசிக்கு குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. குரு பகவான் முற்றிலும் சுபக்கிரகமான தேவகுரு. இந்த தேவகுருவினுடைய பார்வை என்பது படக்கூடிய இடம் சுபமாக மாற வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பாருங்க, அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதம் ஒரு ராசியில, மற்ற 2 பாதம் இன்னொரு ராசியில, அப்படித்தான் இருக்கும். அது உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நட்சத்திரங்கள்ல காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம் அப்படி இருக்கு. அப்படி நட்சத்திரங்கள்ல இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா முருகனுடைய அனுக்கிரகத்துலதான் நீங்க பிறந்திருக்கீங்கிறதே ஒரு விதி. கண்டிப்பா முருகனுடைய பேரு, செவ்வாயுடைய அனுக்கிரகம் இல்லாத பேரு உங்களுக்கு வராது. யதார்த்தமாவே இருந்தாலும் அது அவங்களுடைய பெயர் தான் அமையும். அப்ப அந்த பெயரை சொல்லி சொல்லி உங்களை கூப்பிடும் பொழுது
அந்த வைப்ரேஷன் ஏற ஏற உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு பேர் வைக்கிறதுமே கரெக்டா நம்ம வைக்கிறோமோங்கிறத நிதானிச்சு வைக்கணும், ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பாருங்க, இயற்கையில இருந்த பேரை மாத்திட்டு செயற்கையா ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அந்த பேரு அவங்களுக்கு பிரபலமாயிரும். பிரபலமாகி அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பை கண்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே அது உள்ளதுதான். பிரபலங்கள் தான் மாற்றணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. எந்த நிலையில இருந்தாலும் மாத்துறது ரொம்ப ரொம்ப அந்த ஒரு கரெக்டா வைக்கையிலேயே கரெக்டா வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா மாத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மாத்திடலாம். மொத்தத்துல இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருந்தாலும் இந்த குரோதி வருடம் ஆணி மாதத்தினுடைய பலன் மிக சிறப்பாக உள்ளது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.